குடும்பத்தை அவர் அழைக்கிறார். பெண் சார்பாக அந்த கூட்டமும் வந்துவிட்டது. ரெண்டு கூட்டம் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிற நிலைமை ஏற்பட்டது. அடித்துக் கொண்டார்கள், குச்சியால் அடித்துக் கொண்டார்கள், செருப்பால் அடித்துக் கொண்டார்கள், கைகலப்பு ஏற்பட்டது, எல்லாமே நடந்தது. அந்த சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கியதாக ஒரு தஃசீரிலே ஒரு குறிப்பை காணுகிறோம். இன்னொரு கருத்து, அவுஸ் என்ற ஒரு கூட்டம், ஹஸ்ரஜ் என்ற ஒரு கூட்டம் மதீனாவிலே வாழ்ந்து வந்தார்கள். அந்த அவுஸையும் ஹஸ்ரஜையும் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே யூதர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு இடையிலே சண்டை, சச்சரவு, போர். அவர்கள் சம்பாதிக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் போரிலேயே வீணாகி போய்விட்டார். எனவே அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்த சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டதாக இன்னொரு கருத்து இருக்கிறது. இப்படி பல்வேறு காரணங்கள் இந்த ஆயத்துக்கு சொல்லப்படுகின்றன. இப்படியும் ஒன்று சொல்லப்படுகிறது. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை காண்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு போகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடன் இருக்கிறார்கள். பயணம் செய்தது கழுதையிலே பயணம் செய்தார்கள். கழுதை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு பக்கத்திலே நெருங்குகிற போது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொன்னால், ஒதுங்கி போ, நாட்டம் அடிக்கிறது, உன்னுடைய கழுதையினுடைய நாற்றம் கடினமாக இருக்கிறது, என் பக்கத்துக்கு வராத போ என்று இலைக்கு அண்ணி என்று அவன் சொல்லுகிற நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள். கூட முஸ்லிம்கள் பலரும் பல பாகத்தில் இருந்து சஹாபாக்கள் ஒன்று கூடிவிட்டார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலின் சார்பாக சிலர்கள் ஒன்று கூடினார்கள். ரெண்டு கூட்டத்தினர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். கையாலே, தடியாலே, செருப்பாலே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட ஒரு காட்சி. அந்த நேரத்திலையும் அல்லாஹ் இறக்கி வைத்தார். முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக வேண்டி அந்த ஆயத்து இறங்கி இருந்தாலும், இது போன்ற எந்த காரணமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு இந்த வசனத்தை பொருத்தலாம் என்று சொல்லி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அடித்துக் கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்ய வேண்டியது கடமை. யார் செய்ய வேண்டும்? ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தலைவன் அங்கே தலையிட வேண்டும். சத்தியம் யார் பக்கம் இருக்கிறது, யார் பக்கம் அசத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து அவர்களுக்கு மத்தியிலே சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த தலைவன் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒருவன் அசத்தியத்தில் இருக்கிறான் என்று தெளிவாக தெரிகிறது. அவன் சொல்வது தவறு, அவன் செய்வது தவறு. இன்னொருவன் சரியாகத்தான் பேசுகிறான், சரியாகத்தான் செய்கின்றான் என்று தெளிவாக ஆதாரபூர்வமாக கிடைக்குமே ஆனால் இந்த அக்கிரமக்காரன், அசத்தியக்காரன் எவனோ அவனை அழைத்து அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை சரி கட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும், திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். திருந்த மாட்டேன் என்று அடம் பிடித்தான் என்று சொன்னால் தண்டனை கொடுப்பதற்கு அந்த நாட்டு அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு அல்லது பஞ்சாயத்து கமிட்டியினுடைய தலைவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஷரியத்தின் அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டார். ரெண்டு பேரும் என்று சொன்னால் இவரும் ஒரு ஆதாரத்தை வைத்திருக்கின்றார், அவரும் ஒரு ஆதாரத்தை வைத்திருக்கின்றார். ஒரு வகையிலே பார்த்தால் இவர் சொல்வதும் சரிதான், அவர் சொல்வதும் சரிதான் என்ற நிலை இருக்குமையானால் அந்த விஷயத்திலே அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிற நேரத்தில் அவர்களில் யாரையும் நல்லவன் கெட்டவன் என்று முடிவுக்கு வராதீர்கள். ஏனென்றால் இவரிடத்திலே ஒரு ஆதாரம் இருக்கிறது, அதன் அடிப்படையிலே அவரிடத்திலே சண்டை செய்கிறார். இவரிடத்திலே இன்னொரு ஆதாரம் இருக்கிறது, அதன் அடிப்படையிலே அவர் சண்டை செய்கின்றார். இப்படி ரெண்டு பேரையும், ரெண்டு குரூப்பையும், யாரையும் குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகாரிகளுக்கு, காசிகளுக்கு, அரசர்களுக்கு, ஆளுகின்ற வர்க்கங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம் தான் வைன் தாயிஃபத்தான் மினல் முஃமினீன கத்தலு ஃபஸ்லிஹு பைனஹுமா. சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்ட வரலாறு நமக்கு தெரியும். சிஃபின் யுத்தம் நடந்தது, ஜமல் யுத்தம் நடந்தது, கர்பலா யுத்தம் நடந்தது. இங்கே
சில சஹாபிகளும் இருந்தார்கள், சஹாபிகள் அல்லாத தாபியங்களும் இருந்திருக்கிறார்கள். சிஃபீன் நடக்கும் போது, ஜமல் யுத்தம் நடக்கும் போது சஹாபாக்கள் தான் அரசியல் அடிப்படையிலே கருத்து வேறுபாடுகள் முற்றி மாறுபட்டு ஒருவரை ஒருவர் அடித்து போர் செய்து கொண்ட வரலாறு நம்மிடத்திலே இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சிஃபீனை பொறுத்தவரை ஒரு குரூப் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரூப் இருந்தது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரூப் இருந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பக்கத்திலே இருந்தார்கள். அலிக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே தான் பிரச்சனை. அலியுடைய பார்ட்டி ஒன்று, ஆயிஷாவுடைய பார்ட்டி ஒன்று, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய எதிர் பார்ட்டி ஒன்று. இப்ப ரெண்டு பேரும் போர்க்களத்தில் குதிக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு கருத்து கொண்டிருந்தார்கள், ஒரு ஆய்வு செய்திருந்தார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையே அவர்கள் சொல்வது சரி என்றும் தவறு என்றும் ரெண்டு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார்கள், அவர்களும் ஆதாரத்தை காட்டுகின்றார்கள். இப்படி ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவரை ஒருவர் மோதிக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அது பலகீனமான ஆதாரமாக இருந்தாலும் சரியே யாரையும் குறை சொல்வது கூடாது என்ற அடிப்படையிலே சஹாபாக்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பார்ட்டியாகட்டும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பார்ட்டியாகட்டும் யாரையும் குறை சொல்வது கூடாது. உதாரணம் சொல்லுகின்றேன். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தல்ஹா ஷஹீதுன் யம்ஷி ஃபில் அர்தி, பூமியிலே நடமாடுகின்ற ஷஹீத் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழாரம் சூட்டி சொர்க்கவாசி என்று சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து களத்தில் இறங்கியவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சத்தியத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்தார்கள் என்றால் அந்த எதிர்த்ததின் காரணத்தினாலே அவர்கள் குற்றவாளிகளாக இருந்திருப்பார்களே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அட்வான்ஸ் சர்டிபிகேட்டாக ஷஹீதுன் யம்ஷி ஃபில் அர்தி, பூமியிலே நடமாடுகின்ற ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி இருக்க முடியும்? முக்காலம் அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாமல் சொன்னதில்லை. அதே போல சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகனார் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எதிர்த்து போர் செய்தவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்திலு சுபைர் மின் அஹ்லி ஜஹன்னம், சுபைரை கொலை செய்கின்றவன் நரகவாசி. ஆனால் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கிறார்கள். சுபைரை கொலை செய்கின்றவன் நரகவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு தரப்பிலே அவர்கள் போர் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது தவறு என்று மாறிடக்கூடியவர்களுக்கு பெருமானார் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது, யார் எந்த பார்ட்டியிலே இருந்தாலும் சரி அவர்கள் ஆய்வின் அடிப்படையிலே அவர்கள் எடுத்த முடிவு இதுதான் சரி, அதற்காக பொறுத்தார்கள். இது தவறு, உயிரை கொடுத்தாவது இதை நான் எதிர்ப்பேன் என்று களத்தில் இறங்கினார்கள். புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, இதா ஹக்கம வஜ்தஹத வஅஸாப ஃபலஹு அஜ்ரானி. ஒரு மனிதன் தீர்ப்பு செய்தான், ஆய்வு செய்தான், ஆய்வு செய்வதற்கு பின்னால் சரியான முறையில் ஆய்வு செய்து விட்டான், நேர்மையான ஆய்வு செய்தான் என்றால் அவனுக்கு டபுள் கூலி இருக்கிறது. இதே புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இதா ஹக்கம வஜ்தஹத ஃபஅக்தஅ ஃபலஹு அஜ்ருன். ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்திலே ஆய்வு செய்கிறான், ஆய்வு செய்து அவரை தவறளித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அவர்களுடைய தவறு இருக்கிறது இஜ்திஹாதில் ஏற்பட்ட தவறு, ஆய்வில் ஏற்பட்ட தவறு. எனவே சஹாபாக்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களை விமர்சிப்பதற்கான அதிகாரம் நம்மை போன்ற யாருக்கும் இல்லை என்பதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து. ஏனென்றால் இதே இந்த இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு ஈமானை அல்லாஹ் பிரியமுள்ளதாக ஆக்கினான். காசு பணங்கள் பிரியமானதல்ல, சொத்து சுகங்கள், மனைவி மக்கள், தோட்டந்துறவுகள், கடை கண்ணிகள்
இதெல்லாம் பெரியதல்ல. அப்பவ இலைக்கும் ஈமான், ஈமான் உங்களுக்கு பிரியமானதாக அல்லாஹ் ஆக்கினான். என்ன வேணும் இந்த உலகத்தில்? ஈமான் மட்டும் வேண்டும். யாரும் வேண்டியதில்லை, எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை, ஈமான் மட்டும் இருந்தால் போதும். அப்பவ இலைக்கும் ஈமான், இது சஹாபாவுடைய பண்பு. வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அதை அலங்கரித்து காட்டினான், அழகாக ஆக்கி காட்டினான். ஈமானை போன்ற அழகான ஒரு சொத்து சுகம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்கிற ஒரு எண்ணத்தை சஹாபாவுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான். அது மட்டுமல்ல, ஈமான் எந்த அளவுக்கு அவனுக்கு பிரியமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு கர்ரஹ இலைக்கும் குஃப்ரை வெறுப்புள்ளதாக ஆக்கினான். தீயில நெருப்புல விழுந்து சாகுவேனே தவிர காஃபிராக மாட்டேன், குஃப்ருடைய கலிமாவை சொல்ல மாட்டேன். இது சஹாபாக்குடைய நிலை. எத்தனை சஹாபாக்குடைய வரலாறுகள்! பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உன்னை நரக தீயிலே நெருப்பிலே போட்டு வதைத்தாலும் சரி, நீ சுட்டு பொசுக்கப்பட்டாலும் சரி, ஈமானில் இருந்து பின்வாங்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வெறுப்புணர்வு, குஃப்ரை பற்றிய வெறுப்புணர்வு அவர்களுக்கு இருந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது. கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக், பாவம் செய்வது, ஹராமை செய்வது, ஸினா செய்வது, கொலை செய்வது, கொள்ளை அடிப்பது, வட்டி வாங்குவது, ஹராமான முறையிலே ஏமாற்றி பிழைப்பது, அளவையிலே நிறுவையிலே மோசடி செய்வது, இவைகளெல்லாம் ஃபுசூக் என்பதிலே சேரும். இந்த ஃபுசூக் என்பதை, பாவத்தை, ஹராமான காரியத்தை வெறுப்புள்ளதாக அல்லாஹ் ஆக்கினார். வல் இஸ்யான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது எனக்கு வெறுப்பு, அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்வது, இபாதத் செய்வது எனக்கு பிரியமான ஒன்று என்ற நிலை சஹாபாக்களிடத்தில் இருந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சர்டிபிகேட்டை தருகின்றான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், எல்லா சஹாபிகளுமே நேர்வழி பெற்றவர்கள். உலாயிக ஹுமுர் ராஷிதூன் ஃபضلا மின் அல்லாஹி வ நிஅமா, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்தும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பாக்கியம், நிஅமத் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் போரிலே சந்தித்துக் கொண்டார்கள், அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அது இயற்கையாக மனிதருக்குள்ளே ஏற்படுவதுதான். அதற்கு பின்னால் எதற்காக வேண்டி அவர்கள் போர் செய்தார்கள் என்று அவரிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற வாக்கு சத்தியத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கின்றேன் என்று இவரும் சொல்லுவார், அவரும் சொல்லுவார். இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. எனவே இவர்களை பற்றி வாய் மூடி இருப்பது நல்லது என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, போர்க்களத்திலே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டு அடித்துக் கொள்ளுகிறார்களே முஸ்லிம்கள், சஹாபாக்கள், அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் அவர்கள் தங்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், அன்றைய சூழ்நிலைகளை பற்றி அவர்கள் அறிந்தவர்கள், நாம் அறியாதவர்கள். அவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம். சத்தியமாக இருக்குமையானால் அவர்களை நாம் பின்பற்றலாம். அந்த சத்தியமா அசத்தியமா என்று நமக்கு தெரியவில்லை என்று சொன்னார். இந்த விஷயத்திலே மௌனமாக இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து இதுதான். சுன்னத் வல் ஜமாஅத்தை பொறுத்தவரையில் சஹாபாக்கள் எல்லோரும் நீதவான்கள், கெட்டவர்கள் என்று யாரும் இல்லை. மௌத்தாகும் போது எல்லோருமே தௌபாவுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று மரணித்தார்கள் என்பதற்கு குர்ஆன் சான்று. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எனவே இது விஷயத்திலே, சஹாபாக்கள் விஷயத்திலே விமர்சனம் செய்வது, அவர் தப்பு செஞ்சிட்டாரே, இவர் செய்வது சரி என்றெல்லாம் பேசுவதற்கான தடித்தனமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருவதற்கு எந்த தகுதியும் இல்லை. எனவே சஹாபாக்களை பொறுத்தவரையில் ஏதாவது கேள்விப்பட்டால் சரி, தில்க உம்மத்துன் கத் கலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸப்தும் வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். அவர்கள் ஒரு சமூகத்தவர்கள், அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் செய்தது அவர்களுக்கு நன்மையாக இருந்தால் அது, தீமையாக இருந்தால் அது. வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், அந்த சஹாபாக்கள் எப்படி செய்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்று உங்களிடத்தில் கேட்க மாட்டான். இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு நீங்கள் மௌனமாக இருப்பது
என்பதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து. எனவே உமையாக்களாக இருந்தாலும் சரி, அப்பாசியாக்களாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னர் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நேர்வழி பெற்றவர்கள் என்ற கருத்தை நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புரிந்த அமல் செய்யும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ربنا تقبل دعاءنا وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا انك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله